Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான யம்மியான மசாலா பொரி எப்படி வீட்லயே செய்யறதுன்றது தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸிங்க செய்யறது. 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். வெறும் பொரி மட்டும் போதுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் டீயோட சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசாலா பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 5 கப் பொரி எடுத்திருக்கேன், அதாவது 150 கிராம். உடச்சக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன். இது வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தோலோடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை அதிகமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு. பூண்டை நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன். தோல் பிடிக்காதவங்க தோல் எடுத்துட்டும் தட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக இது பண்ணிடாதீங்க, அரைச்சிடாதீங்க, தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா பிடிக்காதவங்களும் வேண்டானா விட்டுருங்க, ஆனால் இது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு, பெருங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது உடச்சக்கடலையும் அந்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடக்கூடாது. வேர்க்கடலை நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும், வேர்க்கடலையும் பூண்டும். அப்போ தான் அந்த மசாலா பொரிக்கு நல்லா வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலையும் பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா பொரியில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பொரியில் உப்பு இருக்காது, அப்போ கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரியை போட்டுடலாம். பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகணும். ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா பொரியும் கிறிஸ்பியாயிரும். பொரி சப்போஸ் உங்களுக்கு நமத்து போயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆனில் வைங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கருகி போயிடும் மசாலா. ஸோ உங்களுக்கு மசாலாவும் கருகக்கூடாது, அதே போல் எல்லா பக்கமும் அந்த இது கோட் ஆகணும், பொரியும் மொறுமொறுப்பாக வரணும். அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் மசாலா போட்ட உடனே அடுப்பை சிம் பண்ணணும். அதே போல் பொரியை போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் நேரத்துலையே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அடிப்பிடிக்காமல், பொரியும் அடிப்பிடிக்காமல் உங்களோட மசாலா பொரி சூப்பராக தயாராகிரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஈஸியாக 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு. பொரி உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மி. மற்ற நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற சிப்ஸு மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் விட இதில் கேலரிஸ் ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம ஆட் பண்ணுறது வெறும் எல்லாமே மசாலா இதுங்க தான் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் தான் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் கண்ணாடி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10-15 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீயோட மசாலா பொரி செஞ்சு சாப்பிட தயாராகிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.